ஆணும் பெண்ணுமாய் வாழும் இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா பல நூறு ஆண்டுகளாய் பேசி பேசி பண்ணி செதுக்கி செதுக்கி ஒரு இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் சிஸ்டம்னு ஒரு குடும்ப அமைப்பு நோக்கி நம்ம நகர்ந்து வந்தோம். அந்த குடும்ப அமைப்பு தான் மிகச்சிறந்த சிஸ்டமா அப்படின்னா தெரியல. ஆனால் இன்னைக்கு இருக்கிறதுல அதான் பெஸ்ட் சிஸ்டம். அப்படி ஆணும் பெண்ணுமாய் இருக்கிற குடும்பம், கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல்வேறு மன வேறுபாடு ஏற்படும் பொழுதெல்லாம் சுற்றி இருப்பவர்கள் பூரா என்ன சொல்லி நம்ம கேட்டிருக்கோம்னா, குடும்பம்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், நம்ம சரி பண்ணி இருந்துடணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக காலகாலமாக சொல்லப்பட்ட அறிவுரை. ஆனால் அதே சமூகம் தான் அதே திறந்த மனதோடு மனமுறிவையும் ஆதரிச்சது. ஆனால் இன்னைக்கு சமீபத்தில் நம்ம ஒரு சின்ன மாற்றம் பார்க்குற அந்த மனமுறிவில் என்னென்னா, மனமுறிவு ஏற்பட்ட பிறகு அதை கொண்டாட்டமாக வெளிப்படுத்துகிறது இந்த தலைமுறை. ஷாலினி என்ற பெண் தன் மனமுறிவை கொண்டாடும் வகையில் வெளியிட்ட போட்டோ ஷூட் சமூகத்தில் பெரும் சலசலப்பையும் விவாதத்தையும் உண்டாக்கியது. அந்த விவாதத்திற்கு காரணமான ஷாலினியுடன் இல்லை பண்ணிக்கலாம், ஆனால் அதை கொண்டாட்டமாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கீங்க. ஷாலினி போல இவங்க ஃபோட்டோ ஷூட் போட்டு எடுத்த மாதிரி, ஃபோட்டோ கீழே போட்டு உடைச்ச மாதிரி எந்த வகையிலெல்லாம் விவாகரத்தை கொண்டாடலாம்னு நினைப்பீங்க? நீங்கள் யோசனை சொல்ல என்ன சொல்லுவீங்க? விவாகரத்து ஆனிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரிப் போகணும். ட்ரிப் போகணும். ஆமாம், நேச்சர் கூட நம்மளுக்கு எது மனசில் வந்து எது நம்மளுக்கு அமைதி கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு பயணம். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு தனி பயணம் போகணும்னு நினைப்பீங்க, அதான் கொண்டாட்டம். டான்ஸ் சார், டான்ஸ் இஸ் ஒன் பெஸ்ட் வே டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். அது எந்த இமோஷனாக இருந்தாலும், அவங்க சொல்ற மாதிரி சேட்னஸா இருக்கட்டும், இல்ல இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி ஹாப்பினஸா இருக்கட்டும், இட்ஸ் a form of expression அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். குத்தாட்டம் கூட ஆடுவேன், அதையும் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, அதை தெரியப்படுத்துவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, வேற யாரு? இல்ல, 2 வீடையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு நிச்சயம் பண்றோம், ஒரு கல்யாணம் பண்றோம். 2 வீட்டையும் வர வச்சு அந்த பிரிஞ்சு அது ஒரு விருந்தாவே கொண்டாடலாம். ஓ, மீண்டும் 2 பேரை கூப்பிட்டு கொண்டாடலாங்கிறீங்களா? யார் அட்லீஸ்ட் பத்திரிக்கையில பேர் போடுறோம்ல, நீங்க வர்றீங்கல்ல, பத்திரிக்கையில பேர் போடுறதுக்கு வருவீங்கல்ல, அப்ப அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு நாங்க 2 பேரும் பிரியறோம்னு சந்தோஷமா பிரிஞ்சுக்கலாம். நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுவேன்? இந்த மாதிரி ஒரு லைஃப் அனுபவிச்சுட்டு நான் வந்து என்னோட டிவோர்ஸை செலிப்ரேட் பண்ணுறேன்னா, மனிதர்களை விட டாக்ஸ், பெட்ஸ் அந்த மாதிரி ஒரு பிராணிங்க கூட வந்து செலிப்ரேட் பண்ணுவேன். ஒரு மன அழுத்தம் தரும் விவாகரத்து நிகழ்ந்தா அந்த கொண்டாட்டத்தை நான் இப்படி வெளிப்படுத்துவேன் உலகத்துக்கு அப்படின்னா எப்படி? ஷாப்பிங் சார். அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா சார், டைவர்ஸ் ஆன எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க டைவர்ஸ் ஆனவங்க, நான் கொண்டாடி இருக்கேன் அவங்கள கூப்பிட்டு. எத்தனை தடவை கொண்டாடி இருக்கீங்க? 3 முறை கொண்டாடிருக்கேன் சார். அது மட்டும் இல்லை, விவாகரத்து ஆணு கணவர் இல்லாதவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். பக்கத்து பண்ணி கொடுங்க. நானும் நியூஸ்ல போட்டு எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒரு என்ஜிஓ மாதிரி ஃபார்ம் பண்ணி நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுவோம் சார். இதெல்லாம் இப்போ என்ஜிஓல சேர்த்துட்டீங்களா? ஆமா சார், புதுசா வந்து நாங்க ஒரு பேர் வச்சு ஆரம்பிப்போம் சார். திங்க பெண்கள் நாங்கலாம். ஓகே, ஒட்டுமொத்த ஃப்ரெண்ட்ஸையும் ஒண்ணா கூப்பிட்டு பிரியாணி போட்டு பேச்சுலர்ஸ் பார்ட்டி தான் சார் வைக்கணும். திரும்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நான் கேட்டேன் உனக்கு சம்மதமா? இல்லை, நான் 2 வருஷம் டைம் கேட்டேன், அதுக்கு மேலே என்னால் முடியல, பண்ணி வச்சுட்டாங்கன்னா. இப்போ பார்த்தா அவளே பேச்சுலர்ஸ் பார்ட்டி கூப்பிட்றா பிரியாணி போட. அப்போ கூப்பிடல, ஏன்னா வந்து அவளுக்கே பிடிக்காத கல்யாணம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் இதே கேள்வி கேட்பாங்கன்னு பண்ணல. இப்போ கூப்பிடுறா, இப்போ வந்து பேச்சுலர்ஸ் பார்ட்டி மாதிரி எல்லாருமே வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் சார். நீங்கள் அது வந்து நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்னு தெரில, ஆனால் அது பெரிய ஒரு உரையாடலை, ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு. அது உங்களுடைய பர்சனல் விஷயம், அதை வந்து மனமுறிவுங்கிற விஷயம். ஆனால் அதை ஒரு கொண்டாட்டமாக நடத்தணும் அப்படிங்கிற முடிவு இருக்குல்ல, அது எந்த கணத்தில் எடுத்தீங்க? ஜெயிலிருந்து வெளியே வந்தால் எப்படி ஃபீல் ஆகுமோ அது ஃபீல் ஆச்சு எனக்கு. அதனால தான் நான் அதை கொண்டாடினேன். ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள வழி அனுப்பும் போது நம்ம நல்லா கொண்டாடி தான் அவங்கள வழி அனுப்புகிறோம். யார் அழுகுறவங்க அழுகுறாங்க, இல்லைன்னு சொல்லலை, பட் அவங்க போகும்போது சந்தோஷமா போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அந்த அடிலாம் அடித்து அனுப்புகிறாங்க. யாருமே ஒரே இடத்துல உட்காந்து அதையே நினச்சி யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இடையில வந்தவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க. ஸோ இடையில போகும்போது அதை இந்த ஹாப்பியாக கொண்டாடுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒரு திருமணம் பண்ணியிருக்காங்க, அதை டிவோர்ஸ் பண்ணி அவங்க கொண்டாடுறாங்க, அதுவே ஃபைனல் கிடையாது. அடுத்தது அவங்க இன்னொரு லைஃப் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 2வது மனம் கண்டிப்பாக நடக்கும் இல்லைங்களா? அந்த மணமகனுக்கு, அந்த 2வதா வருகின்ற அந்த மணமகனுக்கு கண்டிப்பா மனசுல ஒரு உறுத்தல் இருக்கும். நமக்கும் இதே போலதான் விவாகரத்து நடக்குமோ, அந்த விவாகரத்தும் இதே போல அந்த நான் இவங்களின் குறிப்பிட்டு சொல்லல, அந்த பெண் வந்து இது மாதிரி கொண்டாடுவாங்களோ, அப்போ அந்த மணமகனுக்கு கண்டிப்பா ஒரு உறுத்தல் இருக்கும். அது நம்மளே ஏற்படுத்தி கொடுக்கிறது தானே. அடுத்து இன்னொரு மன வாழ்க்கைக்குள்ள போகலைன்னா கொண்டாட வெளிப்படுத்திடலாமா?
அதுவுமே தவறுதான் சார். மற்றவங்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு ஆயிடும். இது ஒரு எடுத்துக்காட்டா ஏன் இருக்க கூடாது? நீங்க சொன்ன எடுத்துக்காட்டு அது ஓகே. நான் பண்ணதை வச்சு ஐயோ இனிமே எந்த பொண்ணையும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஆண்கள் மாறினானா? நீங்க இந்த கொண்டாட்டமே வந்து டிவோர்ஸுக்கு அடித்தளமா ஆயிடக்கூடாதுன்னு சொல்றேன். இது ட்ரெண்ட் செட்டப் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ட்ரெண்டை தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் விதை போட்டிருக்கேன், இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது, நீங்க பண்ணீங்கன்னா நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்றதுக்கு நான் முதல் விதை நான் போட்டிருக்கேன். முன்னாடி எல்லாரும் விதை போட்டிருக்காங்க, போட்டோஷூட் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், கருமாரி பண்ணலாம், தூக்கிட்டு போறதுக்கு பார்ட்டி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் இதுக்கு விதை போட்டிருக்கேன். ட்ரெண்டிங்கா நான் பண்றேன்றாங்க. இப்போ ட்ரெண்டிங்கா பண்ணி உங்களுக்கு என்ன யூஸ் கேக்குறேன். அதுல நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்க? ப்ரொடக்டிவா சொசைட்டிக்கு நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? அதுதான் கேள்வி. அதுதான் நான் சொசைட்டிக்கு சொல்றேன். இது நான் போட்ட விதை ஃபர்ஸ்ட் டைம். இது நீங்க யார் யார் பார்த்தாங்க, ஃபேமஸ் ஆனாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்க சர்க்கிள்ஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்கும் தெரியவேன்னு அவசியமே இல்லை. பிகாஸ் இட் இஸ் யோர் லைஃப், இட் இஸ் யோர் ஓன் பர்சனல் லைஃப். த ப்ராப்ளம் வந்து இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட். ஓகே, அண்ட் மேரேஜ் வந்து இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் 500 people, 600 people, 1000 people குள்ள நடக்கிற விஷயம். அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க டைவோர்ஸ்னு வரும்போது 500 people, 600 people யாரும் வரதில்ல. கடைசியா நீங்க எந்த திருமணத்துக்கு போனீங்க? கசின் பிரதர் மேரேஜ். கசின் பிரதர் மேரேஜ் போனீங்க. அந்த கசின் பிரதர் மேரேஜுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? more than 1000 people. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றதுக்கு எதுக்கு 1000 பேர் கூடுனீங்க? சார் நாங்க வந்து we want to நான் விளக்கமே கேட்கல. நான் சொல்றது நீங்க சொல்றீங்க இல்லையா, அது ஆணும் பெண்ணும் சம்பந்தப்பட்டதுன்னு ஷாலினி ஒன்று சொல்றீங்க. ஆனா உங்க கசின் பிரதர் ஆணும் பெண்ணும் சேர்றதுக்கு மட்டும் 1000 பேர் கூட கல்யாணம் பண்ணுவீங்க. அவங்க 1000 பேருக்கு சொல்லக்கூடாதா? அப்பா நான் அவரை விட்டு பிரிஞ்சுட்டேன்ப்பா, நான் விடுதலை ஆயிட்டேன்ப்பா, எனக்கு ஆள் வேணாம், சப்போர்ட் பண்ணி தான் சார் பேசுறேன். நீங்க 1000 பேருக்கு சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. பட் காலனியம்மா உங்களுடைய முடிவு ரைட்டு, நீங்க செஞ்சது ரைட்டு. பட் the way of celebration தப்பு. way of celebration வந்து போட்டு மெரிச்சது, போட்டோவை கிழிச்சது. ஏன்னா ஒருவேளை ஷாலினிக்கு பதிலா அவர் கணவர் இந்த வேலையை செய்திருந்தா, அவர் ஆண் செய்திருந்தா, மொத்த பேரு இது ஆணாதிக்கம்னு தூக்கிட்டு ஓடி வந்து உதைச்சிருப்போம். அந்த ஆண் செய்யும் பொழுது ஒத்துக்காத அதே விஷயத்தை ஒரு பெண்ணு செய்யும் போதும் நாங்க ஒத்துக்க கூடாது. அதுதான் பாலின சமத்துவம். ஆண்கள் எப்பொழுதுமே பப்ளிக்கா பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ற திருட்டுத்தனம் எல்லாத்தையும் 4 செவத்துக்குள்ளதான் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னொரு பெண் அவளை நம்பி வரமாட்டா. ஒரு ஆண் வந்து பப்ளிக்கா நான் வந்து சந்தோஷமா இருக்கேன், என் பொண்டாட்டி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எவனும் பண்ண மாட்டான். ஆனா ஒரு பெண் தைரியமா பண்றாங்கன்னா, இனிமே எவனா வந்தா வரட்டும், என் லைஃப்ல வராகட்டி போட்டோம், என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணேன். மேடம், இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலா ஆயிடும். என்னை போட்டு மெதிக்கும் போது என் குழந்தை அதை பாக்குறா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு குழந்தையும் முன்னாடி எந்த ஒரு அப்பா அம்மா சண்டை போடக்கூடாது. மேல அந்த மட்டும் கொடுங்க. ஒரு ஆண் அப்படி செய்யவே மாட்டான்னு சொல்லும்போது இவ்வளவு உற்சாகமா கைதட்டி நீங்க வந்து கட்டவரெல்லாம் காமிக்கிறீங்கல்ல, அது உங்க வீட்டு ஆணுக்கு சேர்த்து பொருந்துமா? கண்டிப்பா சார், எங்க வீட்டு ஆணுக்கும் சேர்த்து தான் சார். எங்களால செய்ய முடியாத, எங்களால வெளிப்படுத்த முடியாத ஒரு உணர்ச்சியை ஷாலினி பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ணணும் தான் நான் சொல்வேன். பட் டிவோர்ஸ்னா ஐயோ டிவோர்ஸா அப்படிங்கிற ஒரு பயம் தான் எல்லாருக்கும் இருக்கே தவிர, இந்த ஒரு விஷயம் வந்து ஒண்ணுமே இல்ல, இது நார்மல் தான். இத கொண்டாட்டமா வெளிப்படுத்துவதன் மூலமாக அது இயல்பாகுது. அது வந்து நார்மலைஸ் ஆகுது. ஒண்ணும் விஷயம் இல்ல, அதை உத்து பார்க்காதீங்க. விவாதத்து பண்ணவங்கள சொல்றோம் நம்ம. இப்போ இத செட் பண்ணனால இது வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து நார்மலைஸ் ஆகும். பெண்களுக்கு ஏற்படுற அந்த அளவுக்கு மீறி இவங்க அனுபவிச்ச அந்த இதுலெல்லாம் இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொல்லக்கூடாது, ஆனால் 2 பெண்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டாம், வந்துரு நீ வெளியே அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை சொல்கிறது என்னென்னா, பறைசாற்றுங்கிறோங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வீடு போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறமே தவிர, அதுவும் பணம் பாக்கு வச்சு கூப்பிடணும். முறை தவறி கூப்பிட்டாவோ, நேரில் வந்து உரியவங்க கூப்பிட்டாலோ வராத உறவுகள் டைவர்ஸ் ஆயிருச்சுங்கிறது தெரிஞ்சாலோ, இல்லை 4 பேரை கூட்டம் போட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து விட்டாலோ, கோர்ட்டில் போய் நோட்டீஸ் போட்டாலோ யாருக்குமே சொல்ல வேண்டாம். அது பாட்டுக்கு அப்படி பற்றி எரியும். நேராக கேட்பாங்க, ஏன்பா கல்யாணம் ஆச்சுல்ல, இப்போ ஏதோ சரியில்லையாம்ல அவங்க 2 பேருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்க சொன்ன அதே வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். விதையில பல விதம் இருக்கு. விதைங்கிறது எல்லா விதையும் விதை அல்ல. இப்ப இங்க சொல்லிக்கிறேன், நீங்க மாதிரிப்பா இல்ல நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். நான் போட்ட விதை வந்து அது நல்ல விதையா கெட்ட விதையா இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்க பாருங்க, நல்ல விதையா கெட்ட விதையா தெரியலன்னு, தெரியாம விதை தெரியலன்னு சொல்ல, நான் தெரியலன்னு தான் சொல்றேன். ஆனா அது போட்டது நல்ல, நான் பேச விடுங்க, அதை போட்டது நல்லதுதான்.